போதை கும்பல் நெட்வொர்க் அரசியலோ மதமோ கலக்கவே கூடாது. கலந்தா ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா அது மாறும். அதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரைக்கு போன வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வந்த பொதிகை ரயில்ல இருந்து அந்த ரயிலிருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அந்த நபர்கிட்ட மத்திய வருவாய் பிரிவு புலனாய்வுத்துறை இயக்குநரக அதிகாரிகள் 30 கிலோ போதைப் பொருள், அதாவது மெத்தபெட்டமின் அப்படிங்கிற போதைப் பொருளை கைப்பற்றி விசாரணை பண்றாங்க. ஏற்கனவே நிறைய சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ட்ரெயின்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு, அவர்கிட்ட விசாரணை பண்றாங்க. அது விசாரணையில தான் இந்த மெத்தபெட்டமின் அப்படிங்கிற போதைப் பொருள் அவர் வச்சிருந்தது தெரிய வந்தது. அதை கைப்பற்றி விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து கைப்பற்றுறாங்க இல்லையா, அந்த போதைப் பொருளோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்படுது. டெல்லியில 2 வாரங்களுக்கு முன்னாடி 50 கிலோ எடை கொண்ட போதைப் பொருளை குடோன்ல இருந்து பறிமுதல் செய்த டெல்லி சிறப்பு போலீசார் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இது தொடர்பா தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேரை கைது பண்ணாங்க. அந்த 3 பேரை கைது பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில பல ஆண்டுகளாக உணவுப் பொருட்களில் மெத்தபெட்டமின் அப்படிங்கிற போதைப் பொருளை கலந்து வெளிநாட்டுக்கு கடத்திய தகவல் தெரிய வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. இது பல ஆண்டுகளாக நடக்குது. உணவுப் பொருளை கலந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க. அதனால கண்டுபிடிப்பதற்கு மிகப்பெரிய சிரமமாக இருந்திருக்கு. அதனாலதான் இத்தனை வருஷமா இவங்க இந்த போக்கு காட்டி வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கடத்தல் சம்பவங்கள்ல திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியினுடைய துணை பொறுப்பாளர் ஜாபர் சாதிக் செயல்பட்டதாகவும் தகவல்லாம் வெளியாகி மிகப்பெரிய பூதாகரமா மாறி இன்னைக்கு அது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கி இருக்கு. தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் திமுக மேல குற்றம் சாட்டி வராங்க. இதனுடைய தொடர்ச்சியா அவர் திமுகவுடைய ஜாபர் சாதிக் இருக்கா இல்லையா, அவர் திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுறாரு. இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கின காரணத்தால அவர் நீக்கப்படுறார். அவருக்கு, அதாவது ஜாபர் சாதிக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாம தலைமறைவாக இருந்ததால அவருடைய வீட்டில் ஆய்வு நடத்தி அதிகாரிகள் வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க. ஆஜராக சம்மன் அனுப்புனாங்க. சம்மனுக்கு அவர் நேரில் ஆஜராகலை. அதனால வீட்டை சோதனை பண்ணி அந்த வீட்டுக்கு அதிகாரிகள் சீல் வச்சாங்க. இப்போ ஜாபர் சாதிக் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதோட அவருக்கு ரெட் கார்டு நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகளுக்கு எங்கும் தப்பிச்சு அவர் போகவே முடியாது. இந்த நிலையில தான் தமிழகத்துல போதைப் பொருள் அதிக அளவில் கைப்பற்றப்பட்டிருக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமீப நாட்களாகவே இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்படக்கூடிய சம்பவங்கள் சார்ந்த செய்திகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டு வரோம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவுல தமிழகத்துல 2 இடங்கள்ல ஒரே நாள்ல 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்குல பல கோடிகள் மதிப்பு மிக்க போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ரயில் குப்பைகள் முதல் கார்பரேஷன் குப்பைகள் வரை எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்களே நீங்க மர நிறைந்திருக்கு. நாம வாழ்வது தமிழகமா அல்லது போதைப் பொருள் மொத்த விற்பனை கிடங்கா? தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழித்தெழுந்து தொடர் நடவடிக்கைகள் எடுத்த போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. குஜராத்திலையும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு. அண்மை காலமாக குஜராத்தில் அதிக அளவில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. போதைப் பொருள் தடுப்பு பிரிவும் இந்திய கடற்படையும் போர்பந்தர் கடற்கரையில கடந்த செவ்வாய்க்கிழமை சுமார் 3300 கிலோகிராம் போதைப் பொருளை கைப்பற்றினாங்க. என்ஐஏ செய்தி முகமை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின்படி போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய உதவியோட இந்திய கடற்படை சந்தேகத்திற்கிடமான படகை கைப்பற்றினாங்க. அந்த படகுல இருந்து சுமார் 3300 கிலோகிராம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. சர்வதேச சந்தையில இந்த போதைப் பொருளுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 2000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி 2023ஆம் ஆண்டுல கட்ச் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி தாமில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிதி ரோஹர் கிராமத்தின் கடற்கரையிலிருந்து உள்ளூர் போலீசார் 80 கிலோ கோகைன் பறிமுதல் பண்ணாங்க. முன்னதாக 2021ஆம் ஆண்டு முந்த்ரா துறைமுகம் இருக்கு இல்லையா, முந்த்ரா துறைமுகத்திலிருந்து சுமார் 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள
3000 கிலோ போதைப் பொருளை தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ இருக்காங்க இல்லையா, அவங்க கைப்பற்றினாங்க. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் கும்பல் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க்கை வச்சு வேலை பார்த்துட்டு வராங்க. இந்தியா முழுக்க இல்லாமல் வேர்ல்டு வரைக்கும் அவங்க நெட்வொர்க் பரவி இருக்கு. தமிழகத்தில் பிடிபட்டதற்காக திமுக அரசை குறை கூறி அரசியல் செய்யாம போதை கும்பல் நெட்வொர்க்கை தகர்த்தெறிய மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அரசியல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன பண்ணணும், உண்மையிலே உங்களுக்கு போதை கும்பலை ஒழிக்கணும், இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கான நெட்வொர்க் யாருன்னு கண்டுபிடிச்சு A to Z தொடக்க முதல் இறுதி வரை ஒட்டு மொத்தமாக அவங்களை காலி பண்ண ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க ஆட்சியில் நடக்குது அவங்க ஆட்சியில் நடக்குது அப்படின்னு அரசியல் சாயம் பூசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதில் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி எப்பவுமே இந்த சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வெளியே வந்திருக்கு அப்படி அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி இல்லை வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்த சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க என்ன காரணம் கண்டுபிடிச்சு அதை முற்றிலுமாக ஒழிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மத சாயம் பூச யாரும் முயற்சிக்க கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அது மதத்தையும் அந்த மதம் சார்ந்த மக்களையும் இழிவுபடுத்துவதாகவே அமையும். அதனால இந்த விஷயத்துல மத தலைவர்களும் அரசும் எச்சரிக்கையாக கையாள வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. உண்மையிலேயே நல்லது நடக்கணும், தமிழகம் போதைப் பொருள் புழக்கம் இல்லாத மாநிலமாக மாறணும், இந்தியா முழுக்க போதைப் பொருள் புழக்கம் ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கான உண்மையான காரணம் கண்டுபிடிச்சு அது தொடக்க முதல் முடிவு வரை இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க்கை ஃபுல்லாக காலி பண்ணணும். இல்லை அரசியலோ மதமோ எதுவுமே கலக்கக்கூடாது. அதை விட்டுட்டு அவங்க ஆட்சி இவங்க ஆட்சின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது.